சினிமா உலகில் புதிய படங்களில் எத்தனை ட்ரெய்லர்கள் வெளியில் வந்தவுடனே ஒரு கதையை கண்டுபிடிப்பது பல பேச்சாளர்களும் பல வீச்சாளர்களும் வழக்கம். ஆனால் முக்கியமாக பல படங்களில் விமர்சனங்களையும் கதைகளையும் கண்டுபிடித்து விட்டு பேசிவிடுவார்கள். ஆனால் ஒரே படத்திற்கு மட்டும் அவர்கள் இன்று வரைக்கும் கதையை கண்டுபிடிக்க முடியாமல் திணறி வருகிறார். அதுதான் நம் விடாமுயற்சி படத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே பல சத்தியங்கள் நிறைவி வருகிறது. படத்தை பற்றி என்னென்ன விமர்சனங்கள் எல்லாம் கொண்டு வந்தார்கள் அத்தனையும் தவிடுபடியாக்கி விடாமுயற்சி படம் நிச்சயமாக பெரிய ஒரு விஷயம் இருக்கிறது என்று ஒரு ஆழமான கருத்தை மட்டும்தான் சொல்லுகிறதே தவிர படத்தின் கதை என்ன என்று மக்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. யூடியூபர்களால் கண்டுபிடிக்க முடியாமல் திணறி வருகிறது என்பதை நமக்கு பல வீடியோ மூலமாக பார்த்து கொண்டு வருகிறோம். அஜித்தை பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சி படத்தின் கதை வெளியாகக்கூடாது என்பதற்காக கவனமாக இருந்தார். இப்ப புரிகிறதா அவர் ஏன் அஜர் பஜாரை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று? இதுதான் ஒரு கதை வெளியானால் நம் படம் கெட்டு போய்விடும். படம் திரைக்கு வரும்போது மக்களின் சுவாரஸ்யம் கெட்டு போய்விடும். அப்படி பல விஷயங்களை கணக்கில் கொண்டுதான் ஒரு படத்தை எங்க ஷூட் பண்ணணும் எங்க ஷூட் பண்ணக்கூடாது என்று தேர்ந்தெடுத்து பண்ணுகிறார். படம் நமக்கு செலவை பார்த்து சொல்லுகிறோம், அங்கே எடுக்கணும், நம்ம இந்தியாவில் எடுத்திருக்கலாமே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ஒரு கதை லீக் ஆகக்கூடாது என்பதற்காக பல விளக்கங்கள் சில கதைகளுக்கு முக்கியமாக இருக்கிறது. அஜித் படத்தில் வில்லனா இருக்கிறாரா, இல்லை மெயினாக இருக்கிறாரா, அல்லது ஒரு சூப்பரான ஒரு ஹீரோவா இருக்கிறாரா, இல்லது இளம் ஹீரோவாக இருக்கிறாரா, பல குழப்பங்களை விடாமுயற்சி படத்தின் மூலமாக வைத்திருக்கிறது. இதை போல சந்தோஷமான சில விஷயங்கள் குட்ஃபேட் அக்கிலியும் நமக்கு தேற்று வெளியாக்கி இருக்கிறாங்க. அது நமக்கு தெரியும், ஏப்ரல் 10ஆம் தேதி. இப்படி பல விஷயங்கள் நமக்கு சுவாரஸ்யமான சம்பவங்கள் இனி அஜித் படங்களில் வரப்போகிறது. அஜித் படம் தொடர்ந்து முயற்சிக்கப் போகிறார். மீண்டும் அடுத்த பிறகு அஜித்தின் 64 அட்லி கூட இணைய போகிறார் என்ற ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. அது எந்த அளவுக்கு உண்மை என்பது போக போகதான் நமக்கு தெரிய வரும். அதை தெரியும் வரை நமக்கு காத்திருப்போம், வெயிட் பண்ணுவோம். மீண்டும் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் சந்திக்கும் வரை நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணாதான் சில விஷயங்களை சுவாரஸ்யமாக உங்கள் முன் கொடுக்க முடியும். நம்ம இந்த வீடியோ பற்றி பேசும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா தோணும், அதை நம்ம கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. மீண்டும் அதை பற்றி நமக்கு விலாவரிச்சுவோம் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம கூட நெருக்கமா இருக்கணும்னா நம்ம சேனலுக்கு நம்ம நம்பரும் இருக்கிறது. நீங்கள் போன் பண்ணி சில தகவலை சொல்லலாம். நமக்கு இங்கே நம்முடைய வாய்ஸ் மூலமாக அதை பேசிக்கொள்ளலாம். இப்பேற்பட்ட சினிமா தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு சினிமா ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறார்கள். என்னுடைய சேனல்களும் அப்படித்தான். சினிமா பற்றி பேசும்போது தான் அதிகமாக பார்க்கிறார்கள். நடப்புகளை பேசும்போது கொஞ்சம் குறைவாக பார்க்கிறார். இருந்தாலும் என்னுடைய சுயரூபமான சில சிந்தனைகளை விட்டு கொடுக்க முடியாத அளவிற்குத்தான் நான் 3 விதங்களை, அதுதான் உலகில் 3 முகங்கள் என்ற ஒரு தலைப்பை வைத்து நான் இந்த வீடியோவை உங்கள் முன் சிறப்பித்துக் கொண்டே இருக்கிறேன். இந்த வீடியோ இந்த பேர் மூலமாக உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் என்னுடைய பேர் மூலமாக நீங்கள் எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்தலாம். மீண்டும் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் சந்தித்து நமக்கு கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் சப்போர்ட்டும் கொடுத்தானா வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான பல வழிகள் உங்கள் முன் எனக்கு திறக்கும் என்றால் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று இந்த வீடியோவை நான் முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய நல்வாழ்வு.